சென்னை கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்டத்தைச் சார்ந்த சிவனடியார் சிவ சு சங்கரன் அவர்கள் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைப்பார்கள். திருச்சிற்றம்பலம். தருமபுரம் ப. சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய தேவார நிகழ்ச்சி நடைபெறும். நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சில்லை வாடந்தனதும் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கழியேன். சில்லை வாடந்தனதும் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கழியே. இல்லையே என்னாதைய பகைக்கும் அடியே. இல்லையே என்னாதைய பகைக்கும் அடியேன் இளையாந்த முடி மாற அடியாக்கும் அடியேன். எல்லுமா மிக வல்லமை பொருடு கடியே. இனி பொழுது குன்றையார் திறம் என்ற கடியேன். அல்லிவன் முல்லையில் நரவ நீதி கடியேன். ஆரூரனாரூரிலம்மானுக்காளே. ஆரூரனாரூரிலம்மானுக்காளே. அம்மானுக்காளே அம்மானுக்காளே. இலை மறிந்த வேல் நம்பி எறிவத்த கடியே. இலை மறிந்த வேல் நம்பி எறிவத்த கடியே. ஏனாதிநாதந்த நடியார்க்கும் அடியே. கலை மறிந்த சீர் நம்பி கண்டப்பன் கடியேன். கடவுரில் கலையந்த நடிகார்க்கும் அடியே. மலை மறிந்த தோல்வள்ளல் மானக்கென்றான் என்றாத வாட்டாய நடிகார்க்கும் அலை மறிந்த புனல் மங்கையானாய கடியேன். ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே அம்மானுக்காளே அம்மானுக்காளே. உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன். திருக்குறிப்பு தொண்டரும் அடியார்க்கும் அடியேன். மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்ததாதலால் மழுவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன். ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரை என்ற நடிகார்க்கும் அடியேன். பெருநம்பி குலச்சினதன் அடியார்க்கும் அடியேன். பெருமிடை குறும்பர்க்கும் பேயோர்க்கும் அடியேன். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன். ஒலிகுணர்சூழ் சாத்தமங்கை நீரனக்கற்கடியேன். அருநம்பி ரவிநந்தி அடியார்க்கும் அடியேன். ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. பம்பராவரி வண்டு மணனார மலரும் அது மலர கொண்டையா அடியலார் பேண. எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். ஏயர் கோங்கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். நாட்டமிகு தந்திக்கும் மூர்க்கற்கும் அடியேன். அம்பரான் சோமாசி மாதலுக்கும் அடியேன். ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. பார்குண்டவனம் முனை அழுமை வந்தன் கடலே. மரபாது கல்லறிந்த சாட்சியர்க்கும் அடியேன். நீ கொண்ட புகழ் வல்ல பிறப்புனிக்கும்
புலவர்க்கும் அடியேன் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழுக்கருவூர் துஞ்சிய பொழுச்சுழற்கடியேன் மையடியான் நரசிங்க முறையற்கடியேன் விரிதிரை சூழ் கடனாக அறிவத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கரை கம்பன்களையன் கடற்கத்தி வரும் சேர்கோனடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கோனடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கரைக்கண்டன்களிடையே காப்புக் கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறைக்குள்ள செந்தையான் நெல்வேலி வென்ற சீர் நடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறைக்கொண்ட சம்பவளமிருள கற்றும் சோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரைக்கொண்ட வேல் நம்பி முன்னேடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்க நடிகார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனா திருத்துணைதல் நடிகார்க்கும் அடியேன் குடை சூழ்ந்த புலியதன் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போல் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பத்தராய் பரிமாறுக்கும் அடியேன் பரவனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சரியா சொல்றேன்னா பத்தராய் பழிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாட வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தண்டுமார்க்கடியேன் முடுநூறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மன்னிய சீர்மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவடையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்ட துர்பானார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன். இந்த பதியம் பாடும்போது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தகப்பனார் சடையனார். அவரு காலம் அடைந்திருந்திருக்கிறார். ஆமா, இந்த பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற உண்மை என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன். அப்ப இந்த பதியம் பாடும்போது அவங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசையானி காதலன் திருநாவலூர்க்கும் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வைப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. இல்லைவாழ் அந்தனரே போலாக சீர்படைத்த தொல்லையதான் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குந்தத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. குன்றமனைய கல்வியும் புகழும் குன்றமனைய செல்வமும் குணமும் குன்றமனைய வாழும் நலமும் குந்தத்தூர் சேக்கிழார் குறைகளல் நல்குமே. கோயம்புத்தூர்ல சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னு வக்கீல், பணக்காரர். அவர் தான் பெரிய புராணத்துக்கு விரிவுரை எழுதியிருக்கார். விரிவுரை எழுதுகிறவர்கள் அத்தனை பேரும்
சி.கே. சுப்பிரமணியார் மாதிரி பெரிய புராணத்துக்கு நீ ஒருத்தர் விரிவுரை எழுத முடியாது அப்படின்னு ஒரு சேர முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, அது கிடைக்காம இருந்தது, இப்ப கிடைக்கிறது. ஆனா கொஞ்சம் விலை கூட இல்லையா? ஆமா, அந்த சி.கே. சுப்பிரமணியாரை நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. சின்ன வயசு என்ன, அப்ப எனக்கு வயசு 19 6 25, கிட்டத்தட்ட 30 வயசு எனக்கு. அவர் பூஜையில தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பழம்போத்தி ஒல்லையவர் புராண கதை உலகறிய வெறித்து வைத்த செல்வமலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தாண்ட குந்தத்தூர் சேர்க்கிறார்னு நம்மளால சொல்ல முடியாது. அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பாங்க பூஜையில. ஒருவாறு தெளிந்து செல்வமல்லி குந்தத்தூர் சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பலகாலம் பார்த்திருக்கிறேன். அவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் கோயம்புத்தூர். அப்படி விரிவுரை எழுதியிருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு விரிவுரை எழுதுறவங்க எல்லாம் சி.கே. சுப்பிரமணியார அவரை போல் எழுத முடியாது என்று ஒரு சேர ஒத்துக்கிறாங்க. அதை நம்ம படிக்கிறது கூட நமக்கு பெரிய புராணம் யாரோ ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. சமீபத்தில் திருச்சூர்ல இருந்து ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எனக்கு. அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் என்னுடைய தேவார கேசட்டெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு மேல வாங்கி வச்சிருக்கார். தினம் போட்டு கேட்கிறார். அவருக்கு தமிழ் தெரியாது. இந்த பாடலுடைய வெயிட், பாடல் போற இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு சாரீரமும் அதை பதம் பிரித்து சொல்லிட்டு போற அழகும் எனக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் நான் கேட்டதில்லை. உங்களை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்க இருக்கிறாருன்னு சொன்னா சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சமீபத்தில் தான் சிதம்பரத்தில் ஒருத்தர் சொன்னார், அவர் குன்றத்தூர்ல இருக்கிறார். அப்புறம் தான் அவர் தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்தாரு. நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன்னு கேட்டாரு. அவரு போன் பண்றாரு, அவரால் பேச முடியல. தர்மபுரம் சுவாமிநாதனான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். அதுக்கு மேல அவரால் பேச முடியல. அவர் தம்பிகிட்ட கொடுத்துட்டார். அண்ணாவினால பேச முடியல, உணர்ச்சி வயப்பட்டுட்டாங்க. உங்க பாட்டை தினந்தோறும் அவங்க கேட்கிறாங்க. உங்க படத்தை ஒரு 5 அடி உயரத்துக்கு எல்லாருமே பண்ணி பூஜை ரூம்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொன்னான். உங்களை என்னைக்கு பார்க்கிறாரோ அன்னைக்கு கடவுளை பார்த்தது மாதிரின்னு அவர் நினைக்கிறார். இந்த மாசமோ அல்லது அடுத்த மாசமோ நாங்க வருவோம் அப்படின்னு மொழி தெரியாத ஒருவர் சொல்றாருன்னு சொன்னா அதுக்கு நான் பாண்டதுனால வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். பாட்டு இருக்கு பாருங்க, அந்த மொழி இருக்கு பாருங்க, அது தெய்வீக மொழி அது இல்லையா? திருஞானசம்பந்த தேவாரமும் திருநாவுக்கரசு தேவாரமும் சுந்தர தேவாரமும் 12 திருமுறையும் இந்த சைவ சமயத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு சொத்து. அதுலயும் இந்த ஓதுவார்கள் பாட சொல்லி கேட்கிறாங்க பாருங்க, அது இன்னைக்கு இருக்கிற சைவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது பெரும் குறை இல்லையா? அது திருஞான சம்பந்தர் சொல்லுவார், மாதோர் கூரனை
வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு விழுந்தவர் தம்மை. அவன் சொல்றத கேளு அப்படிங்கிறது. ஆதரித்துனா நன்றாக படித்து, இசை கற்று, இசையிலையும் குற்றம் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா, குற்றம் இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப நித்யானந்தம் இருக்கார், வாங்கையான்னு சொன்னா அவருக்கு சந்தோஷம். வாடான்னு நான் கூப்பிட்டுட்டேன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷமா அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு நிமிஷத்துல அற்றுப்போம். வாங்கன்னு சொல்லுவதற்கும் வாடா என்று சொல்லுவதற்கும் அல்லவா? அந்த மாதிரி எழுத்திலையும் குற்றம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவாரம் போதை போற்றுவித்த வேலாயுத ஒருவர் ஒவ்வொரு பாட்டையும் ஸ்லேட்ல எழுதி 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 மனப்பாடம் செய்ய சொல்லுவார். அதனால குற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அந்த புண்ணியத்தை தருமபுரம் மடம் 60 வருஷம் செய்தது. 1941 அந்த பாடசாலை வச்சாங்க. இந்த வருஷம் தான் எடுத்துட்டாங்க. அல்லவா? அது எனக்கு தீராத மனவேதனையா போயிடுச்சு. எனக்கு என்னைக்கு கடவுள் மறுபடியும் அந்த பாடசாலையை தோற்றுவிக்க போறார் எதிர்பார்த்துட்டு. நான் ஒரு தருமபுர சாமிநாதன் தான் வருவேன்னு நீங்க எண்ண வேண்டாம். எத்தனையோ தருமபுர சாமிநாதன் வருவான் இல்லையா? இப்ப 2 தலைமுறையா இன்னைக்கு தேவாரம் இன்னைக்கு கேசட்லயும் சிடிலையும் என்னென்னமோ பெருசெல்லாம் வந்திருக்க. அதெல்லாம் கேட்கிறாங்கன்னு சொன்னா எங்க குடும்பம் செய்த புண்ணியமா? இல்ல, தருமபுரம் மடம் செய்த புண்ணியம் அல்லவா? சோறு போட்டு உடை உடுத்தி தலைக்கு எண்ணெய் கொடுத்து இப்படியெல்லாம் என்ன படிக்க வச்சாங்க அந்த பாடசாலை. அந்த பாடசாலை நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லும் போது என்னால பொறுத்து கொள்ள முடியல. ஆதி குருமூர்த்தி குருஞான சம்பந்தர் சொன்னார், திருமுறைகள் ஓதாய். அதனால அது என்னைக்கு வருதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு. இல்லாட்டி போனா என் கையில கிடைச்ச 1 லட்சம் ரூபாயை கொண்டு நான் கொடுப்பேனா? நான் பரம கஞ்சன். என் கையிலையும் காசு கிடையாது. அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்தேன், இந்த பாடசாலை நல்லா நடக்கட்டும்னுதான். அப்ப அவர் சொன்னார், 30 லட்சம் ரூபாய் நான் அதுக்கு ட்ரஸ்ட் பண்ணிருக்கேனேன்னு சொன்னார் அவர். அப்படி ட்ரஸ்ட் பண்ணிருக்கும் போது என்னத்துக்கு இதை நிறுத்தினார்? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுங்க அவருக்கு. நான் எழுதுனா அவர் தப்பா எழுதினாலும் எழுதுவார். இந்த பாடசாலையை நிறுத்தி விட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். மீண்டும் நீங்க அந்த பாடசாலையை நடத்தினீங்கன்னா எத்தனையோ தருமபுரம் சாமிநாதன் வருவார் அப்படின்னு எழுதுங்க அல்லவா? தேவாரம் படிக்கிறத விட பாடி காட்டுறதுதான் மிகவும் உயரும். எழுதுங்க, ஒரு 4 பேரா சேர்ந்து எழுது. உங்களுக்கு பணம் பத்திலையா சொல்லுங்க, நாங்க வேணா தாரோம். முடிஞ்சதை கொடுங்க இல்லவா? போயிட்டு போகுது, கடவுள் பார்த்துக்கணும். ஒண்ணு விட்டுரும். இந்த திருத்தொண்ட தொகையிலிருந்து சிலதான் நாம எண்ணிட்டு இருக்கிறோம். போன வாரம் அப்பூதி அடிகளுக்கும் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்குமடியேன் ஒலிபுணர்வு சாத்தமங்கை நீலநக்கற்கடியேன். செய்வதற்கு அரிய செயல்களை செய்தவர்கள் தான் நாயன்மார்கள். நீலநக்கர்னு ஒரு அடியார் கோயிலுக்கு போனாரு மனைவியோட. சிவலிங்கத்து மேல ஒரு எட்டுக்கா பூச்சி விழுந்துருக்கு. அது எட்டுக்கால் பூச்சின்னா பேரு. அது கால் 8 இல்லையா? அப்படி பூச்சி மேல விழுறது தப்பு. உடனே இந்த நாயன்மாருடைய மனைவி என்ன பண்ணா, வாயினால ஊதுனா, அப்படின்னு ஊதி அந்த பூச்சிய தள்ளுனா.
இந்த நாயனார் பார்த்துக்கிட்டு இருந்தார். சாமி மேல ஊதிவிட்டான். எச்சி பட்டிருக்கும். எச்சில் சாமி மேல படலாமா? இவன் ஊதுனது தப்பு அப்படின்னு சொல்லி, நீ என் கூட வீட்டுக்கு வரக்கூடாது, கோயிலே கடை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். இவர் வீட்டை போய் படுத்து தூங்கிட்டார். இந்த அம்மா கோயில்ல படுத்து தூங்கிட்டாங்க. அந்த நாயனாருடைய கனவுல போய், ஆண்டவன் என் முதுக பாத்தியா, உன் மனைவி ஊதுன இடத்துல எல்லாம் அந்த எட்டுக்கா பூச்சியினுடைய விஷம் படல, ஊதுன இடத்துல இந்த கொப்பளம் இல்ல, ஊதாத இடத்துல எல்லாம் என் முதுவெல்லாம் கொப்பளமா இருக்கு பத்தியா, அவளை ஏன் தப்பு சொன்ன, நீ உடனே கோயிலுக்கு வந்து அவளை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டான். இது நடக்குமா? நீலநக்கர்னு அவருக்கு பேர். அடுத்தது ஒரு நம்பி அப்போதைய ஒலிபுர சாத்தம் வந்து நீலநக்கடியே அரு நம்பி நமி நம்பி அடியாக்க முடியும். திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு சிவனடியார் இருந்தார். இதுக்கெல்லாம் விளக்கம் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா நீங்க பெரிய புராணத்தை படிக்க வேண்டியதுதான். பெரிய புராணம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னா வசன நடை கூட வந்திருக்கு. இப்போ திருப்பனந்தாள் மடத்துல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அது கொஞ்சம் லௌகீகமா இருக்கு. ஈரோட்டில் எழுதியிருக்கிறது. இந்த திருப்பந்தாள் மடத்துல வெளியிட்டு இருக்கிறது அப்படியே அப்பட்டமா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சொல்றாப்புல இருக்கு. அதை படிச்சு விட்டு மறுபடியும் நீங்க பெரிய புராணத்தை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆறுமுக நாவலரும் அதுக்கு பெரிய புராண வசனம்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அது கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு யாரும் ஆங்கிலத்தில் அதை டிரான்ஸ்பர் பண்ணி தரும்போது டி.என். ராமச்சந்திர ஐயர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். திருச்சூர்ல இருந்து எனக்கு லெட்டர் எழுதினாரு. அவர் வந்து ஆங்கிலத்துல சேக்கிழார பெரிய புராணத்தை பத்தி எழுதிக்கிறாராம். அதை படிச்சு விட்டு தான் தருமபுர சாமிநாதன் சேக்கிழார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சார், திருப்பணி பண்ணி வச்சார் அப்படின்னு இந்த சிதம்பரத்துல சொல்லியிருக்காங்க. அப்படியா? அவர் பாடுற தொழில் இல்லாம இதையும் செய்யறாங்களா அவங்க? இப்ப அவசியம் பார்த்தே தீரணும் அவங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அவர் எனக்கு எழுதிட்டார். அது மாத்திரம் இல்ல, என்னைக்கு சேக்கிழார் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணினேன், சேக்கிழார் கோயிலுக்கு 2 கும்பாபிஷேகம் பண்ணேன். 89ல 1, 99ல 1. ஏன் பணம் இல்ல, நித்யானந்தம் கொடுத்ததும் அதுல இருக்கு, ஆறாரோ கொடுத்ததெல்லாம் இருக்கு. நிறைய கொடுத்தது டி.என். ராமச்சந்திர ஐயருடைய பிள்ளை டாக்டர் டி.ஆர். சுரேஷ் தான் நிறைய கொடுத்தது. சேக்கிழார் அழிப்பொழின்னு பேரு அந்த ராமச்சந்திர ஐயருக்கு. ஆம், அந்த நத்தம்னு சொல்லுகிற பகுதியில இருக்கு சேக்கிழார் பிறந்த இடம். அதுக்கு மாதந்தோறும் 1ஆம் தேதி 300 ரூபாய்க்கு அபிஷேகம் பண்றேன். நான் இருக்கிற இடம் குந்தத்தூர் பிராக்கெட்ல திருநாகேஸ்வரம். அங்க ஒரு சேக்கிழார் கோயில். அதுக்கு மேல ஸ்தூபி மின் மண்டபம்லாம் இல்லாம இருந்தது. 1 லட்சம் ரூபாய்க்கு அத மண்டபமும் அதுவும் என் காசு இல்லை, எல்லாம் நண்பர்கள் கொடுத்ததுதான். அடையாறுல ஒரு அம்மா, அவங்கள போய் பார்த்தேன். இந்த மாதிரி சேக்கிழார் கோயில் கட்டுறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னேன். சரின்னு என்ன அழைச்சிட்டு போய் அவங்க பேங்க் கணக்குல 25,000 ரூபாய் எனக்கு வாங்கி கையில கொடுத்து, நான் வீட்டுக்கு கூட வரட்டுமா, பெருந்தொகை எடுத்துட்டு போறீங்களா, நான் கூட வரட்டுமான்னு. நாங்க வேண்டாமா, நான் எடுத்து பத்திரமா எடுத்து 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. என்கிட்ட படிச்சவ ஒரு பொண்ணு பணக்காரி பம்பாயில் இருக்கிற, அவ ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தான். இதுக்கும் ஒரு அபிஷேகம் பண்றேன்.
இங்க இருக்கிற சேக்கிழாருக்கு பூச நட்சத்திரம் இல்லையா? ஒவ்வொரு மாதம் பூச நட்சத்திரத்திலையும் அபிஷேகம். ஒரு நால்வர் கோயில் இருக்கு. அதை நான் விட்டு இருந்தேன்னா இப்ப குட்டிச்சவர் தான் இருக்கும். இங்க நால்வர் இருக்காது. அது 1,00,000 ரூபாய் பண்ணி அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்றது. ஆக மாதம் 900 ரூபாய் இந்த அபிஷேகத்துக்கே போகுது. அது ஏன் கேட்டா என்னதில்லை கிடையாது. என்னதில்லை, அது பெரியவங்க எல்லாம் கொடுத்ததுதான். அதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கமிட்டி உண்டு, அது கணக்கு வரவு செலவு உண்டு. இது 3 அபிஷேகமும் தவறாம நடக்கும். ஆயிரத்தி 1989 நடக்குது. இன்னைக்கு கூட கணக்கு ஒப்படைச்சுட்டு பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கு கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன். டபுள் கையெழுத்துல இருக்கு அந்த பணம். அதுல நித்யானந்தம் ஒருத்தர் கையெழுத்து போட வேண்டியவர்ல. இன்னைக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். 7,000 ரூபாய்க்கு. நான் இருக்கிற வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் அது நடந்தா என்ன நடக்காட்டி அதுக்கு நான் கவலைப்படணும். ஆமா, அதுல இந்த ட்ரஸ்ட்ல நான் ஒண்ணு, என் மனைவி ஒண்ணு, நித்யானந்தம் ஒண்ணு, இந்த பொற்றாளம் ஆறுமுகம் ஒண்ணு, இந்த அம்பலவானம் ஒருத்தர். இந்த 5 பேரும் அதுக்கு ட்ரஸ்ட். 2,50,000 ரூபாய் பணம் இருக்காது. திருத்தொண்ட தொகையை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன். சொல்ல தவறவே மாட்டேன் இல்லையா? திருநம்பி அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியே. திருவாரூர்ல ஒரு அடியார் இருந்தார். இதுக்கு விளக்கமெல்லாம் நீங்க பெரிய புராணத்தில் தான் படிக்க முடியும். அவர் தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுவார். திருநாவுக்கரசர் பாடல்ல ஒண்ணு, கோயில்ல விளக்கு போடுவதை விட, கோயிலுக்கு மாலை கட்டி கொடுப்பதை விட, கோயிலை கூட்டுவது மெழுகுவதை விட பெரும் புண்ணியம் கோயிலுக்கு பாட்டு சொல்லுதல் தான். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிர்த்தியாகும். கோயில் தொடப்பகட்டை எடுத்து கூட்டினால் 10 மடங்கு புண்ணியம் கிடைச்சதுன்னா, ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து மொண்டு ஊத்தி இன்னும் சுத்தமா கழுவினால் 100 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். கோயிலுக்கு மாலை கட்டி போட்டால் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிர்த்தியாகும். துளக்கில் நல் மலர்தடுத்தல் தூய விண்ணியறலாகும். மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும். விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். உனக்கு நல்ல அறிவு, நல்ல புத்தி கிடைக்கும். கோயிலுக்கு நீ பாட்டு சொன்னீன்னா சிவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது அப்படின்னு பாடி வைப்பார் நாவுக்கர். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிர்த்தியாகும். துளக்கில் நன் மலர் தொடுத்தல் தூயவன் ஏறலாகும். விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அளப்பில ஈதன் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே என்பது பாட்டு. என்னை நல்வரிப்படுத்தின அருணந்தி தம்பரான், காசி மடத்தில் அருணந்தி தம்பரானா இருந்தவர், மடாதிபதி. மடாதிபதிகள்ல தேவாரத்தை அப்படி பிரியமா கேட்டவங்கள நான் மிக குறைவாகவே பார்க்கிறேன். அது குறைஞ்சுக்கிட்டே வருது இப்போ இல்லையா? ஆமா, தருமபுர மடத்துல 24வது பண்டாசந்தையா இருந்தவர் தான் தேவார பாடசாலை வச்சார். 25வது வந்த கைல குருமணி அந்த தேவார பாடசாலையை நன்றாக காப்பாற்றி விட்டார். இப்ப இருக்கிற பண்டாரசனதி பட்டத்துக்கு 30 வருஷம் ஆச்சு. எப்படியோ அந்த பாடசாலையை காப்பாத்திட்டு தான் வந்தார். நடுமத்திலே யாரோ அவரை என்ன சொன்னானோ நம்ம தெரியல, தேவார பாடசாலையை எடுத்துட்டார். அந்த வாத்தியார் மலேசியாவுக்கு போயிட்டார். என்ன நெறிப்படுத்தினவர் அந்த அருணந்தி தம்பரான்.
காசி மடத்துல 12 லட்சம் ரூபாயை 13 லட்சம் ரூபாயை அவர் ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு திருமுறை வளர்ச்சிக்காக. நிறைய ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க. அன்னதானத்துக்கு, கல்விக்கு, இதுக்கெல்லாம் அவர் ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு. பின்னால வந்த இப்ப இருக்கிற இந்த காசி மடாதிபதி சரியா கவனிக்கலன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, காரணம் சைவத்துல போதுமான பயிற்சி இன்மைதான் என்று நான் நினைக்கிறேன். இல்லையா? ஆமா, 50 வருஷத்துக்கு முந்தி சைவ சித்தாந்த சமாஜத்துல தேவாரம் போட்டாங்க. அதுக்கப்புறமா தேவாரத்தை நிறைய பதிப்பிச்சவர் அருணந்தி தம்பிரான் தான். அவர் தான் என்ன நன்வழிப்படுத்தி தேவாரம் படிக்க சொன்னவர். அவர் சொன்னார், அவர் ஆங்கிலம் படித்தவர், ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுவார் அருணந்தி தம்பிரான் அப்படின்னு. சாமிநாதன், நீ காசுக்கு மாத்திரம் தேவாரம் பாடாத, கோயில்ல போய் தனந்தோட ரெக்கார்ட் பண்ணு அப்படின்பாரு. அந்த ஆங்கிலம் கூடவே வருது பாருங்க. கோயில்ல போய் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னாரு. ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னதான் ரெக்கார்ட் நிறைய வந்தது. அது மாத்திரம் இல்ல, அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து தனந்தோறும் கோயிலுக்கு போய் 50 பாட்டாவது சாமிக்கு நான் சொல்ல தவறுவதே இல்லை. நேற்று கூட சொன்னேன், இன்னைக்கு 10 பாட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா கந்தகோட்டத்துக்கு போகணும், இங்கேயும் போகணும். அதனால சார்கிட்ட முடிஞ்சா போய் சொல்லுவேன், இல்லைன்னா இன்னைக்கு அந்த 10 பாட்டோட சரி. உங்களுக்கு தெரியும், 6 மாசமா நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். மருந்தும் நானுமாக காலத்தை தள்ளிட்டு. அப்படி இருக்கும்போது கூட தினந்தோறும் கோயிலுக்கு போய் 4 பதியம் 5 பதியம், அதாவது 40 பாட்டு 50 பாட்டு நான் சொல்ல தவறுவதே இல்லை. நேற்று கூட சொன்னேன், நேற்று கூட 70 பாட்டு சொல்லிட்டு இருந்தேன் அல்லவா? ஆமா. அப்படி இந்த நீலநக்கர் தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுவார். நம்பி நமினந்தேடிகள் ஒரு நாள் அவர் கையில காசோ இல்லையோ ஏதோ எண்ணெய் வாங்குவதற்கு கையில காசு இல்லை. கோயில பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுல அவர் திருநாவுக்கரசருக்கு முன்னே இருந்தவர். யாரு? இந்த நமினந்தேடிகள். ஏன்னா திருநாவுக்கரசர் அவரை பத்தி புகழ்ந்து பாடிட்டு போயிருக்காரு. அதுக்கு முந்தி இருந்தவருங்கிறதுக்கு அதுக்கு பாட்டு தான். எனக்கு அந்த ஆராய்ச்சி சொல்லு, சமணர்கள் தானே நம்ம மதத்துக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அல்லவா? சமணர்கள் தானே இந்த சமயம் அழிய இருந்தது. அதை காப்பாற்றி விட்ட பெருமை திருஞான சம்பந்தருக்கு தானே உரியது. 2வது திருநாவுக்கரசர், 3வது சுந்தர், அப்புறம் தான் மாணிக்கவாசகர், ஒரு பாக்கி பேரலாம். பெரும்பங்கு எடுத்துக்கொண்டவர் திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தர்கிட்ட தான் அவருடைய திருஞான சம்பந்தரை டச் பண்ண முடியல. நாவுக்கரசரை டச் பண்ண முடிஞ்சது. எந்த வகையிலேயும் திருஞான சம்பந்தரை டச் பண்ண முடியல அவங்களால. ஆமா, அதுலதான் அவர் மயங்கினான்கள். தமிழும் இப்படி இருக்கு, இசையும் இப்படி இருக்கு, அருணும் அப்படி இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிதான் இந்த நாட்டை விட்டே அவர்களை விரட்டின பெரிய புண்ணியம் திருஞான சம்பந்தருக்குத்தான் உரியது. இன்னைய சைவ உலகம் அதை நினைச்சு பார்க்குதா, எண்ணி பார்க்கிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லை என்று
சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன். அப்போ கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்க, கோயிலுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. யாரு? நவீனந்தி அடிகள். அது சமண வீடு. ஆற்காட்டுக்கு அண்ணாண்ட என்னமோ ஒரு ஊருக்கு பாட போனேன்னு. என்ன ஊர் இது? காதுல விடல. திருவரம் இல்ல, அது என்னமோ ஒரு ஊர். இந்த அரிசி எல்லாம் வருது பாருங்க, அரிசி எல்லாம் நிறைய வருது பாருங்க. அது என்னமோ ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சமணர் தெருவுன்னே ஒரு தெரு இருக்கு. இப்போ அந்த ஊர்ல ஒரு ஜோசியர், அவர் கொஞ்சம் நிலம் வாங்கி அதை திருத்த போனார். ஒரு லிங்கம் கிடைச்சது, அதை கோயிலா கட்டி பூமிநாதன் அதுக்கு பேர் வச்சு கோயில் அந்த அந்த நேரத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாரு. என்ன பாட கூப்பிட்டு இருந்தாரு, நான் போயிருந்தேன். அந்த தெருக்கு பேரு சமணர் தெருவுன்னு பேரு. இப்போ இந்த ஜெயினர்னு இருக்காங்களா, அவங்க சமணர்கள் தான். அவர் இந்த வீட்டுல போய் என்ன கேட்டார், உங்க சாமி தான் எதையும் ஆக்க வல்லவராச்சே, தண்ணிய மண்டை ஊத்தி விளக்கேத்து அப்படின்னு சொன்னான். அப்படியா, எங்க கடவுள் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு, ஒரு விளக்க எடுத்து வச்சு தண்ணிய மண்டை ஊத்தி நெருப்பூச்சை கழிச்சு வச்சாரு. அது எரிஞ்சது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றார். திருநாவுக்கரசர் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தேவையுண்டா? இல்லை. ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பாரூர் பரிப்பத்தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்த நாரூர் நறுமலர் நாதம் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள்நாடு அறியும் அன்றே. நாரூர் நறுமலர் நாதம் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீநாடு அறியும் அன்றே. அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்காருன்னா அதுக்கு முந்தி இருந்தவர் அவர் இந்த நம்பி நந்தி நமக்கு கிடைக்குது இல்லையா? ஆமா. வள்ளற் பெருமான் வரலாறுல கூட அப்படி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சங்கரன் என்ன ஊரு உங்க ஊரு? கருங்குழியில அப்படி நீரா ஒரு விளக்கு தங்கியிருந்த ரூம்ல தண்ணியை ஊத்தி விளக்கரிச்சாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. நால்வர் வழியில வந்தவர் தான் வள்ளற் பெருமான். நான் ஒரு காலத்துல அற்பாவே படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறமா விட்டுட்டேன்.
அப்புறம் இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேசட் கூட நான் அவர் பாட்டெல்லாம் பாடிட்டேன். நால்வர் வழியில வந்தவர் தான் அவர். 6000 பாட்டுக்கு மேல பாடி வச்சிருக்காரு. கிடைக்குமா? முடியுமா? முடியாது. சபை கட்டியிருக்காரு. சபையை போல இந்தாண்ட ஒரு அம்மா ஒண்ணு கட்டியிருக்காங்கல்ல, கட்டியிருக்காங்க. சபையை போலவே இருக்கும், கட்டியிருக்காங்க வடலூர் பக்கத்துல. இந்த அம்மாவில 6000 பாட்டு பாட முடியுமா? நடக்காது, எவனாலையும் முடியாது. ஆமா, நான் அழகான பாடல், நான் அழகான. ஆமா, இன்னும் தயவு வரவில்லையா உனக்கன் மீது என்ன கர்மம் சொல்லையா ஐயா, இன்னும் தயவு வரவில்லையா உனக்கன் மீது என்ன கர்மம் சொல்லையா, இன்னும் விடை பொறுத்தால் இன்னும் போராவிட்டு முறையோ 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 என்பதரவும் இன்னும் தயவு வரவில்லையா. அழகான பாடல்கள் இல்லையா? தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பன், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை இணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன்னே ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திட வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி வடலூருக்கு பாட போனேன். ஒருத்தர் கூட்டு போனார். நான் போன போது ஒரு 50 பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீ வந்திருந்த, நீ வந்தீங்களா? நான் உட்கார்ந்து பாடினேன். ஜனங்கள் நிறைய வந்து இந்த மைக்கில் கேட்கவும் நிறைய ஜனங்கள் வந்து கூடும். அப்புறமா எனக்கு அவங்க எத்தனையோ பேரை கூப்பிட்டும் என்னால போக முடியல. ஏதோ பல காரணங்கள், என்னால போகவும் இல்லை. வாய்ப்பு இருந்ததுன்னா நான் அப்படி வடலூருக்கு போய் அந்த சபையை ஒரு சுத்திவிட்டு கார்லயே உட்காந்து சுத்திவிட்டு வந்துருவேன். போன வருஷமும் 3ஆம் வருஷமும் ஒரு 10 ரெக்கார்டு பாடிட்டு வடலூருக்கே எடுத்துட்டு போய் அதை விட்டுட்டு வந்தோம். பாலுன்னு இருக்கான அவன் தான் கார் எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு போனான். அப்படி நீரால் விளக்கிட்டமை நீள்நாடு அறியும் நன்றே என்று திருநாவுக்கரசர் பாடியிருக்காருன்னா அவருக்கு முந்தி அவர் இருந்திருக்கிறாருன்னு தீர்மானம் பண்ணும். அப்படி இந்த திருத்தொண்ட தொகையில இந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்று ஒரு அற்புதமான தெய்வீக பாடல்களை பாடி இருக்கும். தினந்தோறும் நாம சொன்னோம்னா, ஐயா நாம அப்படி செய்யலன்னாலும் அவங்கள கும்பிட்ட புண்ணியமாவது வரும் இல்லையா? அடுத்தது பம்பரா வரிவண்டு மனம் நாரமலரும் மதுமலர கொன்றையான் அடியலார் பேணா எம்பிதான் சம்பந்தம் அப்படின்னு ஒரு அடமொழி கொடுக்கிறாரு. கடவுளே கடவுள், இப்படி ஒரு அடமொழி கொடுக்கவே முடியாது இல்லையா? திருநாவுக்கரசரை சொல்லும் போது திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரை சொல்லும் போது பம்பராவரிவண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன்
அடியார்க்கும் அடியேன். சம்பந்தனுக்கு அடியேன் கூட சொல்லல, சம்பந்தனுடைய அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்பந்தருடைய தேவாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா வேற எதையும் நீங்க பொருளாக எண்ணவே மாட்டீங்க. சிற்றறிவுடைய எனக்கே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இதெல்லாம் படித்து பார்த்த எனக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு. திருஞான சம்பந்தர் தான் பெரியவர் அப்படின்னு எண்ணித்தான் அந்த மடம் இருக்க. திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடம் மதுரையில இருக்கு. ஞான சம்பந்தர் மடம்னே அதுக்கு பேரு. ஆமா இருக்கு. இப்போ ஞான சம்பந்தர் வழி வந்தவங்க. ஆமா அந்த மடத்துல தான் நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். ஏன் ஞான சம்பந்தர்கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு. நீங்களும் தேவார திருவாசகம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தருக்கு தான் பெரிய காட்டு வைங்க. ஆமா, ஏன்னா இந்த சமயத்துக்கு அவர் பட்ட பாடு மிகவும் பெரிய சமயத்துண்டு. அவர்னாலதான் இந்த சமயம் இந்த நாட்டில் நிலைச்சு. ஆமா, ஆனதுனால அடுத்தது நான் சம்பந்தரை சொல்லணும். எவ்வளவு சொல்ல முடியும்? வாய் பத்தாது நாக்கு பத்தாது இல்லையா? இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணு எண்ணிப்பார். எனக்கு பிடித்தது கோளறு திருப்பதிகம் என்று ஒன்று. அற்புதமான திருப்பதி. எந்த விதமான நாளும் கோளும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு திட்டமிட்டு சொன்ன ஒரு பதிகம் அது. திருமறைக்காட்டில் இருந்தார்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். மதுரையிலே பூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவிவிட்டான். அரசி மங்கையர்க்கரசி சோழனுடைய பெண்ணு. அவர் சைவ சமயத்திலேயே இருந்தாள். கணவன் சமண மதத்தில் இருக்கிறான். அரசி சைவ சமயத்தில் இருக்கிறார். திருஞான சம்பந்தர் அந்த அம்மாவை சொல்லும் போது சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பில் முயங்க. கணவனுக்கு எதுக்க? கணவன் விபூதி பூசாத கட்சி, மனைவியை விபூதி பூசுகிற கட்சி. கணவனுக்கு எதுக்க விபூதியை நெத்தியில பூசுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால சந்தனத்தோட குழைச்சு மார்புல பூசினாலாம் அந்த அம்மா விபூதிய. இத திருஞான சம்பந்த தேவாரத்தில் சொல்ற. சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க. விருகபிரியம் முற்றறிவுடையவர். அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? குலச்சிறையாரும் அந்த அம்மாவும் சொல்லி விட்டாங்க, திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. திருமறைக்காட்ட இருந்தாங்க. கேள்விப்பட்டார், இந்த மாதிரி அரசியும் குலச்சிறையாரும் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன. திருநாவுக்கரசர் உடனே ஐயோ போவாதீங்க போவாதீங்க, சமணர்கள் மிக பொல்லாதவர்கள், என்னையே கல்லில கட்டி கடல்ல தூக்கி போட்டான், பாய்சனை கொடுத்தான், இந்த மாதிரிலாம் பண்ணான்கள், உங்களை ஏதாவது பண்ணிட போறான், போக வேண்டாம். அதோட இன்னைக்கு நாடும் தெரியாது கோடும் தெரியாதுன்னு இவரு வயதான காலத்துல சொல்லி இருக்கிறார்.
என்ன திருத்தணிக்கு ஒருத்தன் பாட கூப்பிட்டான் 2 நாளைக்கு முந்தி. நான் வர்றேன்னு என் வாயினால சொல்ல வரல. இருக்கிற திருத்தணி ஏன் என்னுடைய உடல்நிலை இப்ப அப்படி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அவன் கல்யாணமே வேண்டான்னு இருந்தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க வச்சவன் நான். என் கல்யாணத்துக்கு நீங்க வந்துதான் தீரணும்னு கேட்கறான். நான் என்ன பண்ணுவேன்? வரேன்னு சொல்றதா வரலன்னு சொல்றதா யோசனை பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். சாமி நீங்க வர்றீங்க, என் கல்யாணத்துக்கு நீங்க வர்றீங்க, ஆமா வந்துதான் தீரணும் அப்படின்னு. ஏன்? வயசான காலம் ஒண்ணு, 2வது உடல்நிலை சரியில்லை. அப்புறம் எப்படியோ வரண்டான்னு ஒத்துக்கிட்டேன். எப்படியோ போயிடலாம் அப்படின்னா எண்ணி. அதனால திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போறதுல திருநாவுக்கரசருக்கு ஓப்பு இல்லை. போக வேண்டாம் சுவாமி அப்படின்னு தடுக்கிறார். திருநாவுக்கரசர் வயசுல மூத்தவர். அவர் சொல்றார். இவர் உடனே என்ன சொன்னார்? சிவனடியார்களுக்கு நாளும் கோளும் ஏது? அவர் ஒண்ணும் பண்ணார். நான் மதுரைக்கு போய்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேயர் தோழிப்பங்கன்னு பதியும் பாரு. அற்புதமான திருப்பதி. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக. எத்தனை நல்ல சொல்றது? 10 பாட்டு, ஒரு பாட்டுலயும் 4 தடவை வருது. 10 பாட்டுலயும் 40 தடவை நல்ல 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 நல்லன்னு வருது. அடியார்களுக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்றாரு கடைசியில, இல்லையா? இந்த அற்புதமான திருப்பதியும் எனக்கு மிக பிடிக்கும். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது நான் அந்த பதியத்தை சொல்லுவேன். அதான் 6 மாசமா மருந்தோட உறவாடி கொண்டிருக்கிற நான் பூவனம் பாடி இருக்கிறேன்னா காரணம் இந்த பதிகங்கள் தான், இந்த தெய்வீக பாடல் தான் என்னை வாழ வைத்ததும் அதுதான். வாழ போய் இப்பவும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அதுதான், இல்லையா? அந்த அற்புதமான திருப்பதிக்கு வித்தை உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ ஓதி காட்டுறேன். வேயூரு தோழி பங்கள் இடமுள்ள கண்ட தடமே மாதரி என்பது கும்படாமை இவை மார்பிலங்க எரிதேறி ஏழையுடனே 9 மத்த மாலை புது சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9ஓடு 1 18 உடலாய் நாட்களவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. முதல் பாட்டுல 7 நாட்களையும் சொன்னார். 7 நாட்கள்னால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது. இப்ப சொல்றான் இல்லையா, நீ வெள்ளிக்கிழமை, நீ செவ்வாய்க்கிழமை இது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த நாட்கள் எல்லா நாட்களுமே அடியார்களுக்கு நல்ல நன்மையை செய்யும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த பாட்டுல 27 நட்சத்திரத்தில் இப்பவும் பாருங்க, பரணி இருக்கிறதே ஆகாது அப்படின்னு சொல்லுமா. ஆமா,
நட்சத்திரத்தையும் சொல்லுவான், திதியையும் சொல்லுவான். நீ அவட்டம் அது ஆகாதுமா. அந்த நட்சத்திரங்களால வருகிற தீமையும் திதியினால வருகிற தீமையும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது. அவள் பாடி வச்சார். 9 ஒன்றோடேடு 18 உடனாய் நாட்கள விதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உருவளர் பவளவேணி ஒளிநிகழ்மையோடும் வெள்ளை விடமேல் புதுகலர் கொண்டை திங்கள் முடிமேல் நின்று என்னுளமே புகுந்த அதனால் திருமகள் கரையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலமும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. கல்வியினால வருகிற துன்பம், செல்வத்தினால வருகிற துன்பம், புகழ்ச்சியினால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது. செல்வத்தினால துன்பம் வராது. செல்வம் ஓரளவுக்கு மேல இருந்தா பெரிய துன்பம் இல்லையா? ஆமா. செல்வமும் ஒரு அளவுக்கு மேல இருந்தா துன்பம், கல்வியும் ஒரு அளவுக்கு மேல இருந்தால் துன்பம், புகழ்ச்சியும் ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் துன்பம் இல்லையா? திருமகள் கரையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பூமியினாலேயும் துன்பம் உண்டு. அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க, எனக்கா உனக்கா காஷ்மீர். எத்தனை உயிர் போகுது இல்லையா? ஆமா, எத்தனை உயிர் போகுது. பூகம்பம் வந்த போது யாரை கேட்டு வந்தது? லட்சக்கணக்கில் போச்சு இல்லையா? ஆமா, தீர்ப்பு சொல்றதுக்கு அவன் காத்திருக்கான் இல்லையா? திருமகள் கரையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலம். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த திசைக்கு ஆகாது அந்த திசைக்கு ஆகாதுன்னு இந்த இன்னைக்கு புறட்டு போறீங்களா, வடக்கு போக கூடாதுங்க, அது என்னன்னு சொல்லுவாங்களே திசை சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, தங்கிடுவாங்க. இந்த நாள் போயிடுதே இல்லையா? அந்த தெய்வங்கள்லாம் அடியார்களுக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்றது. மதுனுதன் மங்கையோடு வட ஆறிருந்து மறையோடு எங்கள் வரமன் நதியோடு கொன்றை மாலே முடிமேலணிந்து என்னுடமே புகுந்த அதனால் கொதியோடு காலம் அங்கி நமனோடு தூதர் ஒரு நோய்களாத பரவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. யமதூதர்கள் ஒன்றும் பண்ண மாட்டான், கொடிய நோய்களும் ஒன்றும் பண்ணாது. நான் 1954, 55 லெப்பர் மேன் தான். ஆமா, லெப்பருக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒன்னும் சரிப்படல. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு பெரியவர். என்ன தம்பி, நீ நல்லா பாடுற, உன் உடம்புல ஒரு நோய் இருக்கு தெரியுமா உனக்கு, கொஞ்சோண்டு யோகாசனம் போட்டீங்கன்னா அதெல்லாம் சரியா போயிடும் சொன்ன. அன்னிலிருந்து யோகாசனம் போட்டேன். இந்த லெப்பர்ல இருந்து நான் தப்பிச்சேன். ஏன் என்ன தப்பிக்க வச்சான் கடவுள்? திருநாவுக்கரசர் சூழ நோயிலிருந்து தப்பிக்க ஏன் வச்சான்? அவ்வளவு தேவாரம் நமக்கு கிடைக்கணும். இன்னைக்கு மொழி தெரியாத இடத்துல இருந்து முதற்கொண்டு எனக்கு லெட்டர் வருது. நான் உங்க பாட்டெல்லாம் கேட்கிறேன். திருச்சூர்ல இருந்து ஒரு மலையாளி எழுதுறான், இசைக்கு மொழி தடை இல்லையே, நான் உங்க பாட்டை கேட்கிறேன், நான் ஒரு 5000 ரூபாய்க்கு உங்களுடைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், வாணி ரெக்கார்டு பூரா என்கிட்ட இருக்கு, உங்களை என்னைக்கு பாக்குறேன், உங்களை என்னைக்கு நான் பார்ப்பணும் அன்னைக்குதான் நான் கடவுளை பார்த்தது மாதிரி அப்படின்னு போன்ல சொல்றான். அதுக்குதான் என்ன தங்க வச்சான். லெப்பர்ல நான் அடிபட்டு இருந்தேன்னா நான் தொலைஞ்சிருப்பேன். 1950, 58, 59 அதுல இருந்து நான் யோகாசனம் போட்டேன், கட்டுப்பாடோடு அந்த யோகாசனம் போட்டேன், தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு. இன்னைக்கு யோகாசனம் போடுறேன்.
ஒரு நாளும் தவறுதில்லை. யோகாசனம் போட தவறு. யோகாசனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, பிளட் சர்க்குலேஷன், அவ்வளவுதான். பிராணாயாமம் என்னன்னு கேட்டா, பிளட் சர்க்குலேஷன். இந்த பிளட் ஓவர் ஆயில இன்னும் பண்ணுது, அந்த காற்றினால அதை சுத்தப்படுத்தும் பிராணாயாமம் இல்லையா? இது செய்ய நான் தவறுவதே இல்லை. ஏன் என்ன வச்சான், ஏன் என்ன காப்பாற்றி விட்டான் அப்படின்னு கேட்டா, வினாடி தேவாரம் பாடி. ஆமாண்டா, நேற்று கூட அவன் போன்ல சொன்னான், ஏன் நீங்க போன்ல கூட பாடி காட்டுறீங்களே, பாடி காட்டும் போது உங்களுக்கு 84 வயசுன்னு சொல்ல முடியலையே அப்படின்னா. திறந்தோறும் பாடி பாடி பழக்கம் வைப்பா, கடவுள் என்ன பாட வைக்கிறாங்க, அதுதாங்க சரின்னா. கடவுள் பாட வைக்கிறான்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் ரைட். ஒரு மலையாளி, அதனால பாட்டு வைத்தால் ஆரோக்கியம் பாட. இன்னைக்கு கூட இன்னைக்கு நான் யோகாசனம் போடும்போது 3:45 மணி, 3 மணிக்கு எந்திரிச்சேன், நித்திய கர்மாசங்களும் முடிச்சேன், குளிச்சேன். 3:45க்கு யோகாசனம் போட்டேன், ஜபம் பண்ணேன், சிவபூசை பண்ணேன், சாப்பிட்டேன், பஸ்ல ஏறி வந்தேன். கம்பு ஊனிட்டாவது நடக்க முடியுதே அப்படின்னு இல்லையா? அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த திருப்பதி. திருமகள் கரையரூர் கொதியூர் காரன் அங்கி நமனோடு தூத்தர் கொடு நோய்களான பலவும் இல்லையா? லெப்பருக்கு தொழுநோய் அப்படின்னு பேரு. அத வாரியார் சொல்லுவார். தொழுநோய்னா என்ன அர்த்தம்னா, எல்லா நோயும் இந்த நோயை பார்த்து கும்பிடுதான். அவ்வளவு மட்டமான நோய் இது. கொதியூர் காலன் அங்கி நமனோடு தூத்தர் கொடு நோய்களான பலமும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கள். நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்னோடும் விடேரணங்கள் பரமன் குஞ்சில் வன்னி கொண்டை முடிமேல் நின்று என் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவனரோடும் முழுமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இடியும் மின்னலும் யமனும் என்ன செய்யும்? சிவனுக்கு நான் அடிமை செய்கிறவன், சிவன் என் உள்ளத்திலே இருக்கிறான், அதனால இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணது. சிவன் என் உள்ளத்துல இருக்கிறான், அவன் உள்ளத்துல கொண்டு வந்துடு. கபாலி கோயில், கபாலியப்பா அப்படின்னு நீ என்ன நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அங்கே வருமானவன். ஒற்றியூரப்பா தியாகராஜா அப்படின்னு நினை, உன் உள்ளத்துக்கு அவன் வருவான். நான் நினைக்கிறேன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அவனை நினைத்து பஞ்சாட்சரம் சொல்லுகிறேன், அவனை நினைந்து விபூதி இட்டுக் கொள்ளுகிறேன். ஓரளவுக்கு உடம்பு என்ன தொந்தரவு பண்ணினாலும் ஏதோ கொஞ்சம் பாடிட்டு இருக்கு இல்லையா? வாழ்வரி எதடதாடை வரி கோவணத்தை வடபாசனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோடரி உழுவையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி புலி சிங்கம் யானை இதெல்லாம் கூட ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றாரு சுவாமி. இப்போ பாரதியார யானை தானே கொண்டு விட்டது இல்லையா? என் வீட்டுக்கு பின்னால ஒரு 200 அடி மண்ணு இருக்கு. ஒரு நாள் போனேன், ஒரு பாம்பு புஷ்ன்னு படம் எடுத்து. ஏண்டா என்னப்பா என்ன ஏண்டா படம் எடுக்கிற அப்படின்னு தான் கேட்டேன். நான் கல் எடுத்து அடிக்கல, கம்பு எடுத்து அடிக்கல. ஏண்டா இங்க வந்து என்ன ஏண்டா தொந்தரவு பண்றேன்னு சொன்னேன் பாருங்க. படத்தை விட்டுட்டு பேசாம போயிட்டான். போறது எனக்கு தெரியுது.
ஆமா, நான் தான் பயந்துகிட்டு கொல்லைக்கு போறது இல்லையே தவிர, ஏண்டா இங்க வந்த நான் கேட்ட உடனே அது போயிட்டு. ஆமா, ஆனால் மிருகத்தினால வருகிற துன்பம் எனக்கு வரக்கூடாது. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார். இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் முதல்ல 2 வரி சிவனுடைய அடையாளத்தை சொல்லிட்டு போறார். இவனை நினைத்து விடு, இந்த அடையாளத்தை சொல்றார் இல்லையா? இப்பவும் போலீஸ்ல கேட்கிறான் இல்லையா, இந்த ஆளுக்கு என்ன அடையாளம்னு. இன்னெல்லாம் அடையாளம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்பவே அந்த கம்ப்யூட்டர் மூலமா படமே எடுத்துடுறாங்க இல்லையா? ஆமா, அந்த அடையாளம் சொல்லிட்டே போறாரு 10 பாட்டிலையும். இன்னும் அடையாளத்தோடு இருப்பான், அவனை நினைத்து விடு இல்லையா? மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரும் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பானான் இப்பாச்சு நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நினைத்தால் அங்கே வருவான், தில்லையம்பல கூத்தன் வருவான். ஆமா, நான் தினந்தோறும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவேன், தினந்தோறும் திருக்கடையில் போவேன், தினந்தோறும் சேம்பரத்துக்கு போவேன். ஒரு நாளும் தவறுறது இல்லையா? ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு செப்பிள முறை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார். ஒப்பிள மதையும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் எப்பொடு குடிரும் பாதம். இப்ப பாருங்க, நெடுக என்னமோ ஒரு காய்ச்சல்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஆமா, டெல்லியில இருக்கிறேன். இப்ப கூட இன்னைக்கு எனக்கு வேண்டிய ஒருத்தன் சொன்னா, ஜுரத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெப்படு குடிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேள்வட விடி செய்தன்று விடை மேலிருந்து மடவாழ்னோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றே மலர் சூடி வந்து என் உடமே பூந்ததுனா 7 கிணறு தூணி அங்கே அவையந்தனோடும் இடரான வந்து நலிய ஆழ்கடல் நல்ல 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 அடியார் அவருக்கு மிகவே பல பல வேடமாகும் வரன் ஆரிபாகன் பசுவேறுங்கள் அணிந்து என் உளமே புகுந்ததனால் மகமிசையோ நும்மாலும் மறையோடு தேவர் ஒரு காலமான பலமும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்பவே சொன்னார், அலைகடல்னால தீமை வரும், மேருமலைனால தீபம். நாங்க கேதாரத்துக்கு போனோம். 60 வயசுக்கு 40 வயசுல கேதாரத்துக்கு கூப்பிட்டாரு தர்மபுரம் பண்டாரத்துல. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். 65 வயசுக்கு என்னமோ நித்யானந்தான் என்ன இழுத்துட்டு போனார் கேதாரத்துக்கு. என்ன வயசுலயா நித்யானந்தா? 70 வயசா? ஆமா, கேதாரத்துக்கு போனேன் குதிரை மேல. ஆமா, போக முடியுமா? தெருவெல்லாம் ஒரே ஐஸ் கட்டி. ஒரு சொம்பு வெந்நீர் 10 ரூபாய். அதை வாங்கணும்னா பச்சை ஞாபகம். என்ன வீட்டு முன்னர் இந்த நித்யானந்தம் என்னமா அவர் கூப்பிட்ட போது நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், இவருக்கு கூப்பிட்ட போது போனேன் இல்லையா? கடவுள் எப்படியோ சாரட்டு 6 மணிக்கு போனோம் நாங்க கேதாரத்துக்கு. எல்லாரும் சொன்னாங்க, நடந்து வந்த அலுப்பு, படுத்துருவோம், காலையில போவோம். இந்த குளூர்ல நாளைக்கு உயிர் இருக்குன்னு என்ன சொல்ல முடியும்? தெருவெல்லாம் ஒரே ஐஸ் கட்டி. நாளைக்கு இருக்கிறது என்ன நிச்சயம்? வாழ்வாவது மாயம்னு அந்த ஊருக்கு தான் பண்ணாரு சுந்தரர். போகப்படியா? இப்பவே கோயிலுக்கு போயிட்டு தான் வந்துதான் படுக்கணும்னு இல்லைங்களா? உடனே கோயில் போகணும். இல்ல கேதாரத்துக்கு போய் உடனே நாளைக்கு இந்த குளிர்ல உயிர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆமா, பல பல வேடமாகும் பரன் ஆடிவாகன் பசுபோரும் உங்கள் பரமன் சலபகளோடு இருக்கும் முடிமேலணிந்து என்னுடமே புகுந்ததனால் மரம் தேவனும் மாலும் அறையோடு தேவர் ஒரு காலமான பலமும் அலைகடல் மேல் நல்ல
கொத்தலர் குடலியோடு விசையற்கு நன்கு குணமாய வேடவையினன் மத்தமும் மதியும் நாகம் முடிமையை அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மணி பாதில் அணிவிக்கும் அண்ணன் தம்மையிடமே. ஒரு நுணுக்கம் சொல்றேன். மதுரையில சமணர்கள் கூட்டம் நிறைஞ்சு போச்சு. திருஞான சம்பந்தர் வந்தாத்தான் சரிப்படும் சொல்லி அந்த அம்மாவும் மந்திரியும் சொல்லி அனுப்பிச்சாங்க. இவரு வேதாரண்யத்திலிருந்து புறப்படுறாரு. புறப்படும் போதே சொல்றாரு, திருநீறு அந்த சமணர்களை அழிக்கும்டா அப்படின்னு. எப்படி சொல்ல முடியும்? திருநீறு அந்த சமணர்களை அழிக்கும் சொன்னார். அதே மாதிரி இவர் போய் மந்திரமாவது நீர் பாடிதான் சமணனுக்கு பாண்டியனுக்கு ஜொர நோய் போச்சு. அப்புறம் 2-3 வாதத்துல அவங்களெல்லாம் விரட்டி விட்டு சைவத்தை நிலைப்படுத்தினார் இல்லையா? சைவத்தை நிலைப்படுத்துவதற்கு முக்கியமான இடம் அவருக்கு மதுரை தான் கிடைச்சது இல்லையா? ஆம். அதற்கு காரணம் இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். அதை இங்கேயே சொல்றாரு. புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைத்திடமேன்னு வேதாரணத்திலே சொல்லிவிட்டார் அவர். தீர்க்க தரிசிகள் பின்னால வர்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆம். என்ன தேவாரத்துக்கு திருப்பி விட்டாரு இந்த அருணந்தி தம்பிரான்னு ஒருத்தர். அவர் சொன்னார், உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அப்ப அது புரியல. ஏன்? வயசு காரணம். அவருடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் 7 வச்சாங்க. உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார். என்ன நன்மை? இப்ப பாருங்க, மொழி தெரியாதவன் முதற்கொண்டு தேவாரத்தை கேட்கிறானே இல்லையா? ஆமா. தேவாரத்தினால ஏன் பேருடைய புகழ்வார் அவர் புகழ் தகைய வல்ல அடியினர். இப்ப மொழி தெரியாதவன் முதற்கொண்டு தர்மபுர சாமினான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்ல அந்த டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாரு தெரியுது இல்லையா? அதனாலதான் தேவாரத்தினால உனக்கு நன்மை, உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு எப்பவோ சொன்னாரு அந்த அருணந்தி தம்பரம். ஆமா. தங்கம் மாதிரி இருக்கிறா உன்னுடைய சாரீரம் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அருணந்தி தம்பரம். இன்னைக்கு இருக்கிறவன் சொல்றான், அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர் இல்லையா? ஆம். அதனால தீர்க்க தரிசிகளுக்கு அது தெரியும். அதனால புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு தம்மை திடவேன்னு திருமறை காட்டிலிருந்தே சொல்லிவிட்டார் அவர். அதுக்கு அடுத்தது கடைசி பாட்டு. குடாலை விளை சென்ன துந்தி வளசம் முனங்கம் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூர் கோடும் நாடும் அடியாரை வந்து நெறியாத வண்ணம் உரை செய் ஆன சொன்மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாள் வரானே நாமே. ஆன சொன்மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாள் வரானே நமதே, அரசாள் வரானே நமதே. சத்தியமிட்டு சொல்றோம். இந்த 10 பாட்டும் படிக்கிறவர்கள் வானுலகத்தை ஆளுவார்கள். திருஞான சம்பந்தர் அப்படி ஒரு தெரியும். எனக்கு இந்த திருப்பதிகம் மிகவும் எண்ணத்தினுடையது. தினந்தோறும் 3 தடவைக்கு குறையாமல் சொல்லுவேன். அதனாலதான் முடிஞ்ச போது இப்படி நடந்து போறேன், தூங்குறேன், சாப்பிடுறேன், மருந்தும் சாப்பிடுறேன், சோறும் திங்கிறேன், சோறு ஜீரணம் ஆகுது, தூங்குறேன். எவனோ ஒருத்தன் மருந்து கொடுத்துக்கினே இருக்கிறான். வேண்டான்னு சொன்னா கூட கேட்கறது. இந்த பாலுன்னு ஒருத்தன் இது மெடிக்கல் வச்சிருக்கிறான். டாக்டருக்கு அழைச்சிட்டு போறான். வகுப்புல பிறந்திருக்கிற குழந்தைகள் கூட அப்படி செய்யாது. டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் மருந்து கொடுக்குறான். அவன் மருந்து கடை வச்சிருக்கான். அதனால மருந்து கொடுத்துட்றான். எவ்வளவு செய்யறது எதுக்கு? சாமிநாதனுக்கா? கிடையாது, தேவாரத்துக்கு. ஆமா. அந்த பதி ஏற்படும். அடுத்தபடியாக நீ தெரியா, பொருளிலார்க்கு உலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் வேண்டும் இல்லையா? ஆமா. நான் தேவாரம் படிக்க வந்ததுக்கு அப்புறமா
தேவாரம் படிப்பதற்கு பல இடையூறுகள் வந்தது. அதிலிருந்து மீண்டு கொண்டு வந்தேன். தேவாரம் படிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பெரிய, எப்படி இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னோம்னா ஒரு திருப்பம் வந்து காட்டுக்கு போனான். காட்டுக்கு போனோம் பேசாம 14 வருஷம் எழுதிட்டு வந்தானா பார்த்தாக்கா அங்கே அவன் மனைவி அவன் தூக்கிட்டு போனான். இப்படி ஒரு திருப்பம் வருது இல்ல, அந்த மாதிரி தேவாரம் படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய திருப்பம் வந்தது. அதுக்கப்புறமா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு திருப்பம் வந்தது. அந்த திருப்பத்துல தேவாரம் பூரா படிச்சேன். இந்த திருப்பத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போய் சங்கீதம் படிச்சேன். அதுக்கப்புறமா மறுபடியும் தருமபுரம் படத்துல வேலை பார்த்தேன். அவங்கள விட்டு விலகினேன். வெளியில வந்து நீ கேசட்டு பூரா பாடி இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவாரம்லாம் வெளியில கிடைச்சு போச்சு. யார் செய்தது? அப்போ பொருள் எனக்கு தேவை. எத்தனை நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போன நான் கேட்க முடியும்? கேட்க முடியாது. திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறைன்னு ஒரு ஊருக்கு போனார். அவங்க அப்பாவுக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டார். அப்பா வாங்க கோயிலுக்கு போலாம், மாசிலாமணி ஈஸ்வரரை கூப்பிடலாம், அவரை கேட்போம், அவர் கொடுப்பார் பொருள், நான் உங்களுக்கு தரேன் வாங்கன்னு அப்பா அழைச்சு போனார். அப்பா என்ன சொல்லிக்கணும்? அட பைத்தியக்கார பிள்ளையே, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருக்குதானே, நான் வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டாங்க, மாசிலாமணி ஈஸ்வரர் கோயிலுக்கு வான்னு சொல்றானே அப்படின்னு தானே அவர் சொல்லிருக்கணும். அப்படித்தானே இப்ப இருக்கிற தாய் தந்தவர்கள் சொல்லுவாங்க. கூடவே போனார். கூடவே போய் மாசிலாமணி ஈஸ்வரர் சந்நிதியில நின்னார். அப்பா வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார். உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், நல்லா விளையணும், உலகமெல்லாம் நன்றாக சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். இந்த வேள்வி செய்யறதுக்கு பொருள் தேவை, அப்பா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியம் பண்ணார். இடறினும் தடறினும் என்ற அந்த திருப்பதியம் பாடினார். 1000 பொன் கொண்ட ஒரு மூட்டையை கொடுத்தான். 1000 பொண்ணுன்னு மாத்திரம் நம்ம எண்ண முடியாது, எடுக்க எடுக்க குறையாதியாது. ஆமா, 1000 பொண்ணுல 10 பொண்ணு எடுத்துட்டா பாக்கி 990 தானே இருக்கணும். எடுத்துவிட்டு கட்டிவிட்டு வச்சு எடுத்தாக்கா மறுபடியும் 1000 இருக்கும். அதுல உலவா கிழின்னு பேரு. அப்படி ஒரு மூட்டையை கொடுத்தான் சிவன். அன்னைக்கு திருஞான சம்பந்தர் கொடுத்தான். எனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் என்கிட்ட போய் நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போ, 100 ரூபாய் கொடுத்துட்டு போ, நான் யாரும் கேட்கறது இல்லை. யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். யாரோ கொடுக்குறான், யாரோ கொடுக்குறான். இல்லையா எனக்கு கொடுத்துட்டு போனா நான் கேட்டேன்? கிடையாது. நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கேன், எவனோ ஒருத்தன் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். யார் கொடுக்குறா? தேவாரம் கொடுக்குது. திருஞான சம்பந்தருக்கு அன்னைக்கு கொடுத்தான், கடவுள் நேரம் வந்து கொடுத்தான், இன்னைக்கு இவன் ரூபத்தில் கொடுக்குறான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்லையா? ஆமா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சு, நான் எங்கேயும் பாட போக முடியாது. வாழ்க்கை செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நித்யானந்தத்தை எவ்வளவு நாளைக்கு கேட்க முடியும்? பாலு எத்தனை நாளைக்கு நான் கேட்க முடியும்? அவன் கொடுக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா இவங்களெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு நான் மட்டும் போய்கிட்டே இருப்பேன். ஏன்? அவன் கொடுப்பான், கொடுத்துட்டு இருக்கான். ஆமா, கொடுக்கறான், கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்களும் அந்த பதியத்தை உங்களுக்கு தேவைன்னா சொல்லி பாருங்க. அந்த திருப்பதியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்ல தவற மாட்டேன். கோயில்ல போய் அந்த பதியம் சொல்லுவேன். திருஞான சம்பந்த கோயில்ல தானே சொன்னாரு, நானும் கோயில்ல போய் சொல்றேன். அவன் கொடுக்கும். ஆமா, இன்னைக்கு கூட இப்ப கந்தக்கோட்டத்துல பாடின நித்யானந்தா 500 ரூபாய் கொடுத்தாரு, சங்கரன் 100 ரூபாய் கொடுத்தாரு, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் 100 ரூபாய் கொடுத்தாரு, இன்னொருத்தர் 100 ரூபாய் கொடுத்தாரு. என்னுடைய திறமைக்காக கொடுத்தாங்க? கிடையாது, தேவாரத்தை கொடுத்தாங்க. அந்த அற்புதமான திருப்பதியம்
என்னை காப்பாத்து. ஓதுவாருன்னு சொன்னா எங்கேயாவது ஒரு கோயில்ல வேலை பார்க்கணும், எங்கேயாவது ஒரு மடங்கள்ல தானே வேலை பார்க்கணும். நான் அப்படி பார்க்கலையே, நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, எப்படி வாழறேன்? அவன் கொடுக்கிறான், சிவன் கொடுக்கிறான், தேவாரம் கொடுக்குது. அந்த அற்புதமான திருப்பதியத்தை உங்களுக்காக நான் பாடி கொடுங்க. இடரினும் தடரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன். கடல்தனில் நம்மளோடு கலந்த நெஞ்சை மிடல் இலக்கிய வேதியனே. இதுவோ எம்மையாடுமாறு இவர் உந்த மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. வாடினும் ஜாவினும் மருந்தினும் போய் வீழினும் உனகள் விடுவே நல்லே. தாழிலும் தடமுல தயங்கு தண்ணி போயிட மதி வைத்த புண்ணியனே. இதுவோ எம்மையாடுமாறு இவர் உந்த மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபட மரபேரம்மா. புனல்விரி நலன் கொண்டை போதணிந்த கனலறி அனுபவிக்க ஐயவனே. இதுவோ மேல்மாறி இவர் வந்த மக்கில்லையில் அதுபோ உனதன்னருள் அவர் துறையரனே. தும்மரோடன் ஏற்கொண்டினும் அம்மலனடியலாது என்ன கைமல்குவர் திளைக்கணேம்பினால் உம்மதில் எரியட முதிந்தவனே. இதுவோ மேல்மாறி இவர் வந்த மக்கில்லையில் அது உனதன்னருள் அவர் துறையரனே. சிந்தையேன் கொய்யனி அருமல குழாய் தண்ணி மையணி மிடருடை மறையவனே. இதுவோ மேல்மாறி இவது ஒன்ற மக்கில்லையில் அதுபோன தன்னருள் ஆவர் துயரனே. வெந்திய தோன்றியோர் ஊரினும் எந்த உன்னடியலால் ஏற்றாதன்னா ஐந்தாலே அளவு குண்டனை கிடைத்த சந்தவன் கொடியணி தங்கரனே. இதுவோ மேல்மாறி இவதந்த மக்கில்லையில் அதுவோ உனதின்னருள் அவள் துயரனே. எப்படி விரவியோர் விரைவரினும் அப்பா உன்னடியலால் ரட்சதன்ன ஒப்புடை ஒருவனை உருவடிய அப்படி அழக விழித்தவனே. இதுவோ வியாழ்மாறி இவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. பேரிடர் பெருகி ஓர் விழிவரினும் சீருடை கடலனார் சிந்தையேன் ஏருடை மணிமுடியிரு அவனனை ஆருட வடவரை அடர்த்தவனே. இதுவோ மேல்மாறி இவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. உன் இன்னும் பதிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மடியலால் உரையாதன்னா கண்ணன் கடியம் தாமரையில் அண்ணரும் அளப்பரிதாயவனே. இதுவோ மேல்மாறி இவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்தர்கள் செய்து பயந்தவனே. இதுவோ மேல்மாறி இவதொன்ற மக்கில்லையில் அதுவோ உனதன்னருள் அவள் துறையாளனே. அல்லை புண்ணல்லவடு துறைய வந்த இல்லை நுண்ணை நலம் மிகு ஞானதம் பல்தம் சொன்னவில்லையுடை அருந்தவள் மாறி வந்த வினையாயின நீங்கி போய் சொன்னவர் இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம்
பொருள் வேணும்னு நினைக்கிறவர்கள் ஆண்டவன் திருச்சந்நிதியில போய் இந்த பதியத்தை சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், எனக்கு யாரோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், யாரோ கொடுக்கணும், சிவன் கொடுக்கணும் இல்லையா? இதுதான் உண்மை என்று சொல்லி விஞ்ஞான சமுத்திரம் இன்னும் எவ்வளவோ நான் அடுத்த வாரமும் அப்படித்தான் சொல்லலாம்னு நான் எண்ணுகிறேன். ஒரு 4-5 பதியத்துக்காவது இப்படி சொல்லிவிட்டால் நல்லதுன்னு நான் எண்ணுகிறேன், சொல்லுவேன். அப்படி இந்த வேர் தோழி பங்கன் திருப்பதிகமும் இடம் திருப்பதிகமும் எனக்கு மிகவும் பிடித்தமான பதிகம். எந்த பதியம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவினைக்கு வினை தினம் சொல்லுவேன். மறையுடையாய் தோருடையாய் தினம் சொல்லுவேன். ஓரொரு வாயினை தினம் சொல்லுவேன். இதெல்லாம் 3 தடவை சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம் உனக்கு ஓதுற வேலை அது ஒண்ணுதான் இருக்கு, அதனால நீ சொல்லிட்டு இருக்கிற. எங்களால புள்ளை குட்டி பேரம் பேத்தி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா? உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லையா என்று சொல்லி இதையெல்லாம் சொல்லுவதற்கு தமிழ்ச்சி சங்கத்தில் இடம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த புண்ணியத்தை ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரை யாரோ செய்ய வேண்டியது, மதத்துக்குன்னு இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலையை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தி இல்லையா, பேசி முத்தையாவது பேரம் பேத்தி எல்லாம் தொழில் இருக்கு, அதை கவனிப்பார்களா இதை கவனிப்பார்களா? இதுவும் இருக்கட்டும், அதுவும் அருளும் இருக்கட்டும், பொருளும் இருக்கட்டும் செய்யுது. இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க என்று அவர்களை வாழ்த்தி பஞ்சாட்சரம் சொல்லி நமது நாடு நன்றாக இருக்கட்டும், நன்றாக மழை பெய்யட்டும், நல்ல விளைய பொருள்கள் எல்லாம் நிறைய விளையட்டும் இல்லையா? இப்ப கோதுமை எல்லாம் டன்னா வெளியூர்ல இருந்து இறக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் விலை குறைவாக கிடைச்சதுன்னா ஏழை மக்கள் எல்லாம் சாப்பிடும் இல்லையா? அரிசி